மின் கட்டணத்தையும் வந்து உயர்த்தியிருக்காங்க, மின் சேவை கட்டணத்தையும் உயர்த்தியிருக்காங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஜனங்களுக்கு ரொம்ப கஷ்டம் சார். இது வந்து இது வந்து ஒரு மக்களும் வந்து எல்லாமே மக்கள் மேல போட்டு சிதைக்கிறாங்க. மக்கள் என்ன பண்ணுவாங்க, விலைவாசியும் உயர்வுல இருக்கு. இத மாதிரி ஒன்னொன்னு ஒரு இது பண்ணாங்கன்னா ஜனங்களால எதுவுமே பண்ண முடியாது. அதுதான் ஏன் உயர்த்தினாங்கன்னு நான் கேட்குறேன். 100 யூனிட் வந்து எங்களுக்கு ஃப்ரீன்னுறாங்க, ஃப்ரீன்ட்டு திருப்பி ஏற்றினா அப்போ இதுக்கு அதுக்கு ஒன்று, அப்போ அந்த 100 யூனிட் கொடுக்க தேவையில்லையே. நீங்கள் ரோட்டில் போனாக்கா மின்சார கட்டணம் எதுவும் செய்வான். 10 ரூபா இட்லி ஒரு 5 ரூபாய் இட்லி ஆகும், அப்புறமா 20 ரூபாய் இட்லி ஆகும். இதே போயினே தான் இருக்கும். வியாபாரத்தில் வந்து ரொம்ப நஷ்டமாகும். அடித்தட்டி மக்கள் வருமானம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அடி மேலே அடி ஏழைங்க மேலாம் கொடுக்குறாங்க. இது வந்து மாற்றம் கொண்டு வரணும். இது மட்டும்தான் வசதி இருக்காங்களா? பால் விலையும் வசதி இருக்குது, கேஸ் விலை வசதி இருக்குது. இந்த 1000 ரூபா போட்டோன்னே இந்த 1000 ரூபா வருஷத்து கணக்கில் சாப்பிட முடியுமா? ஒரு கேஸ் இன்னைக்கு 900 ரூபா, 1000 ரூபா. ஒரு வந்ததுலேருந்து எல்லாமே ஏற்றம்தான். மக்களுக்கு ஒன்று இலவசம்னு ஒன்று எதுவும் வருதோ அதுல இருந்தே முடிஞ்சிச்சு. ஒரு இலவசம்னு ஒன்று கொடுத்தாங்கன்னா அடுத்தது பெருசாக தான் எடுக்க போறாங்க. அது எல்லாருக்கும் மக்கள் தெரிஞ்சது தான். அது இப்போ பாருங்க, நாங்கள் கரண்ட் பில் போன மாதம் 1500 ரூபா கட்டணும். இப்போ இந்த மாதம் 3000 ரூபாய் வருது. எப்படி இதெல்லாம் நான் என்ன சொல்றேன்னா, அரசாங்கம் வந்து மக்களுக்காக கொஞ்சம் செயல்படணும். பாலுக்கு விலை ஏற்றிட்டாருங்க, அதை ஒன்றும் பண்ண முடியல. ஒரே ஒரு டீ சாப்பிடணுன்னா கூட யோசிச்சு தான் சாப்பிட்றாங்க. அவங்க வந்து டீயே மட்டுமே சாப்பாடாக யூஸ் பண்ணுற மக்கள் இன்னும் கூட நம்ம நாட்டில் இருக்காங்க. இது வந்து பேசிக்காக வந்து வீட்டில் வந்து அன்றாட தேவை வந்து கரண்ட் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஒரு போர் போட்டு தண்ணி கூட எடுக்க முடியாது. அதானிக்கும் அம்பானிக்கும் தான் அரசாங்கமே வேலை செய்யுது. 3வது முறையாக மோடி கழிச்சு கூட நாட்டு மக்கள் என்ன செய்ய சொல்லுங்க. எல்லாமே அதான் பேசிக்கிறாங்க. கரண்ட் பில்னாலே பயப்படுறாங்க. இப்போ கரண்ட் லைட்டு போடுறதா, ஃபேன் போடுறதா, ஃப்ரிட்ஜ் வாங்குறதான்று, அதனால எதுவுமே போடாத கூட உக்காந்துருக்காங்க ஒரு சில பேர். எனக்கு தெரிஞ்சு எனக்கு பஸ் வசதி அதெல்லாம் நாங்கள் கேட்கவே இல்லை சார். அது எல்லாருமே இப்போ வந்து யாருமே பஸ்ஸில் நின்று எதிர்பார்த்து யாரும் வேலைக்கு போகிறது இல்லை. முக்கியமான காரணம், ஆட்டோ வந்தால் அந்த ஆட்டோவில் 10 ரூபான்றது 20 ரூபா கொடுத்து கூட வேலைக்கு போய் சேரணுன்றது தான் பார்க்குறோம். பஸ் வந்து யாரும் எதிர்பார்க்கல. இந்த பஸ் வசதியிலே எங்களுக்கு தேவையே இல்லைன்னு தான் நாங்கள் சொல்லுவோம். எங்களுக்கு வேணாம், எங்களுக்கு பஸ் இதெல்லாம் அந்த காசில் எனக்கு விலைவாசியை குறைச்சிங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். GRT Dwellers. Meenakshi Academy of Higher Education and Research. Admission open. Apply online. நம்ம சென்னை சில்க்ஸின் பெருமை மிகு ஆடி சேல். தரமான ஆடி, பெருமை மிகு ஆடி. அனைத்து குமுதம் ரிப்போர்ட் நேயர்களுக்கும் வணக்கம். கரண்ட்னாலே ஷாக் அடிக்கும், கரண்ட்டை தொட்டா ஷாக் அடிக்கும். இப்போ தொட்டதுக்கெல்லாம் ஷாக் அடிக்கும் போல இருக்கு. அதாவது மின் கட்டண உயர்வு, மின் சேவை கட்டண உயர்வு இதெல்லாம் உயர்த்தியிருக்காங்க. இப்போ இந்த உயர்வு வந்து மக்களுக்கு பயனளிக்கிறதா இல்லை பயமுறுத்துகிறதா, இதை வந்து பார்ப்போம். மக்கள்கிட்டயே இதை பற்றி மக்களுக்கு பயனளிக்கிறதா இல்லை பயமுறுத்துகிறதா, இதை வந்து பார்ப்போம். மக்கள்கிட்டயே இதை பற்றி கேட்போம். சார், இப்போ தமிழக அரசு வந்து மின் கட்டண உயர்வு உயர்த்தியிருக்காங்க, கூட மின் சேவை கட்டணமும் உயர்த்தியிருக்காங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அது பயனுள்ளதா இருக்கா? இப்போ எங்களை போல் பாமரி மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அது ரொம்ப உயர்த்தி ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா மாதம் 2 மாதம் வரைக்கும் நம்ம கட்டியே ஆகணும். அப்படின்போது எங்களுக்கெல்லாம் நாங்கள் ரொம்ப கீழே வேலை கூலி வேலை செய்கிறவங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமான ஒரு இதுதான். இதை பற்றி என்ன நினைக்கிறேன்னா, இப்போதைக்கு வந்து ஜனங்களுக்கு ரொம்ப கஷ்டம் சார். இது வந்து இது வந்து ஒரு மக்களும் வந்து எல்லாமே மக்கள் மேலே போட்டு சிதைக்கிறாங்க. மக்கள் என்ன பண்ணுவாங்க, விலைவாசியும் உயர்வில் இருக்குது. இதை மாதிரி ஒன்று ஒரு இது பண்ணாங்கன்னா ஜனங்களால எதுவுமே பண்ண முடியாது. இப்போ பாருங்கள், நாங்கள் கரண்ட் பில் போன மாதம் 1500 ரூபா கட்டணும். இப்போ இந்த மாதம் 3000 ரூபாய் வருது. எப்படி இதெல்லாம் நான் என்ன சொல்கிறேன்னா, அரசாங்கம் வந்து மக்களுக்காக கொஞ்சம் செயல்படணும். முக்கியமாக மக்களுக்கு எது தேவையோ அது பண்ணி, நாங்கள் வந்து இலவசமாக இது அது எல்லாம் கேட்கல. இதெல்லாம் இல்லாமே மக்களுக்கு எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணால் நல்லாயிருக்கும் சார். ஜனங்கள் நல்லா கொஞ்சம் இதுவாக இருப்பாங்க. எல்லாமே வந்து ஜனங்கள் மேலே தடிச்சிட்டு இருக்கிறவங்களாம் நல்லா சந்தோஷமாக தான் இருக்கிறாங்க. இது ஜனங்க தான் இருக்கிற மிடில் கிளாஸ் ஃபேமிலிங்க தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அது எப்படின்னா, ஏழப்பட்ட ஜனங்களுக்கே ரொம்ப தப்பு. எல்லாமே வாடகையில் தான் இருக்காங்க. இப்போ அதை வந்து அதில் தான் திணிப்பாங்க ஹவுஸ் ஓனருங்க. சரிங்களா? அதே ரொம்ப பெரிய பெரிய தப்பு. மின்கட்டணம் உயர்வுன்றது மக்கள் மேலே ஒரு சுமையாக தான் இருக்குது. ஏற்கனவே வந்து மக்கள் வந்து பொருளாதாரத்தில் வந்து மிகவும் பாதிப்பாக இருக்குது. இந்த மின்கட்டணம் இப்போ ஏற்றிருக்குது, இன்னும் அதிகமாக இருக்குது. அதுதான் ஏன் உயர்த்தினாங்கன்னு நான் கேட்குறேன். 100 யூனிட் வந்து எங்களுக்கு ஃப்ரீன்னுறாங்க, ஃப்ரீன்ட்டு திருப்பி ஏற்றினா அப்போ இதுக்கு அதுக்கு ஒன்று, அப்போ அந்த 100 யூனிட் கொடுக்க தேவையில்லையே. மக்கள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இதனால கம்மி பண்ணுறது ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். நாங்கள் பயன் உள்ளது கிடையாது. ப்ளஸ் வந்து வீட்டில் இருக்க மோட்டருக்கே வந்து இந்த கரண்ட் கொண்டு வந்துட்டாங்க. அதே ரொம்ப தப்பு தான்.
இது வந்து நடுத்தர மக்களுக்கு வந்து ரொம்ப பெரிய இதுதான். ஏன்னா ஒரு 100 இது யூனிட் வந்து ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ற இதுக்குள்ள மின் கட்டணத்தை ஏற்றும் போது அந்த 100 யூனிட் நீங்கள் கொடுக்காமையே எங்களுக்கு பழைய கட்டண இதுலேயே எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் வந்து கணக்கு போட்டு தான் வாழ்கிறது. மந்த்லி வந்து இவ்வளோ தான் ஆகும் எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஈபிக்கு இவ்வளோ, ரெண்ட்டுக்கு இவ்வளோ, சாப்பாடுக்கு இவ்வளோ, பசங்களுக்கு இவ்வளோ, பெட்ரோலுக்கு இவ்வளோ அப்படின்ட்டு. அப்போது அதில் வந்து ஈபி வந்து ஒரு தவிர்க்க முடியாது. ஈபி இல்லாமல் இன்றைக்கி எதுவுமே கிடையாது. ஸோ அதை வந்து தமிழக அரசு கொஞ்சம் எங்களை மாதிரி மக்களை வந்து மனசுல வச்சு அதை கொஞ்சம் கம்மி பண்ணா எங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஏழைங்க பக்கம் நிற்கணும் அரசாங்கம், ஏன்னா பணக்கார பக்கம் தான் நிற்கிறாங்க. இது வந்து சரியில்லை, மாற்றத்தை கொண்டு வரணும் சார். அவ்வளோதான் என்னோட கருத்து. இது மட்டும்தான் வசதி இருக்காங்களா? பால் விலையும் வசதி இருக்குது, கேஸ் விலை வசதி இருக்குது. பஸ்ஸுக்கு 50,000 சம்பளம் வாங்குகிறோம், அவளுக்கும் பஸ்ஸு காசு இல்லை. எங்களை மாதிரி நடுத்தரக்காரங்களுக்கும் பஸ்ஸு காசு இல்லை. அந்த மாதிரி இருக்கிற காலத்தில் ஒரு 10 பாஸ் கொடுத்தாங்க. ஒரு கோயில் குளத்துக்கு போய்கிட்டு இருந்தோம். இப்போ எல்லாத்துக்கும் பிரின்னு விட்டுட்டாரு. அந்த பிரின்னு விட்டோன்னா எங்ககிட்ட வாங்கி அவங்களுக்கு கட்டுறது மாதிரி ஆகிப்போச்சு. சம்பளம் வாங்குறவங்களுக்கு ஒன்று, நாங்கள் அன்றாட கூலி வேலை செய்கிறவங்களுக்கு ஒன்று. இது என்ன பழப்பு? இந்த 1000 ரூபா போட்டோன்னே இந்த 1000 ரூபா வருஷத்து கணக்கில் சாப்பிட முடியுமா? ஒரு கேஸு இன்னைக்கு 900 ரூபா, 1000 ரூபா, அது ஒரு மாதத்துக்கு தான் வருது. அது வாங்குறதுக்கு இந்த காசு பத்தாது. மக்கள் கொடுக்க தெரியும் 1000 ரூபா 1000 ரூபான்னு இது ஒரு பெரிய பேர். பால் விலைன்னா, அரிசி விலைன்னா, பருப்பு விலைன்னா, எண்ணெய் விலைன்னா எல்லாமே ஏற்றங்க. ஒன்று கூட குறை கிடையாது. இந்த துணியை போய் வாங்க போனோம்னா அன்றைக்கி 220 ரூபாய்க்கு வாங்கினா இன்றைக்கி 250 ரூபா. அப்போ நாங்கள் எப்படி விற்கிறது? நாங்கள் எப்படி பிழைக்கிறது? இந்த கடைக்கு வாடகை கட்டணும் கவர்மெண்ட்டுக்கு. 250 ரூபா இருந்தது, இன்றைக்கி 750 ரூபா ஏற்றிருக்காங்க கவர்மெண்ட்டோட இது. ஆமாம், அப்படியெல்லாம் நாங்கள் கொடுத்துக்கிட்டு அதுலேயும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இந்த போனி பண்ணியும் பண்ணாமையும் கடை வாங்கி வட்டிக்கு வாங்கி அதுக்கு வாங்கி இதுக்கு வாங்கி ஏதோ ஒரு பழப்பு நடத்துறதுக்கு தான் லேடிஸுக்கு உட்காந்துருக்கோம். அதுக்கே வாழ்வாதாரம் இல்லை. ஒரு வந்ததுலேருந்து எல்லாமே ஏற்றம் தான். படிப்பு செலவுக்கும் சரி, எல்லாம் அரசாங்கம் பண்ணணும்னு நினச்சா பண்ணலாம் சார். பண்ணாமல் இருக்க முடியாதுன்னு இல்லை, எல்லாமே பண்ணலாம். மக்களுக்கு நாங்கள் இலவசம் இதை மாதிரிலாம் கொடுத்து இது ஆனால் நாங்கள் 1000 ரூபாய்லாம் அதுக்காக நாங்கள் வந்து அதுவெல்லாம் தப்பாக சொல்ல. அதெல்லாம் ஜனங்களுக்கு மக்களுக்கு வர வைக்க வேண்டிய விஷயம் தான். அதெல்லாம் நான் தப்பே சொல்ல. ஏன்னா அதனால வந்து ஒரு மக்கள் ஒரு 1000 ரூபாய் பார்த்துட்டு ஒரு சிலிண்டருக்கோ எதுக்கோ வீட்டு வசதிக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். அதெல்லாம் நான் தப்பே சொல்ல. அரசாங்கம் வந்து மற்ற இதில் வந்து இலவசம் கொடுக்காம சரிங்களா, இதுலெல்லாம் தணிக்காம மக்களுக்கு என்ன பண்ணுமோ அது பண்ணோம் சார். எனக்கு தெரிஞ்சு எனக்கு பஸ் வசதி அதெல்லாம் நாங்கள் கேட்கவே இல்லை சார். அது எல்லாருமே இப்போ வந்து யாருமே பஸ்ஸில் நின்று எதிர்பார்த்து யாரும் வேலைக்கு போகிறதில்ல. முக்கியமான காரணம் ஆட்டோ வந்தால் அந்த ஆட்டோவில் 10 ரூபான்றது 20 ரூபா கொடுத்து கூட வேலைக்கு போய் சேரணுன்றது தான் பார்க்குறோம். பஸ் வந்து யாரும் எதிர்பார்க்கல. இந்த பஸ் வசதியிலே எங்களுக்கு தேவையே இல்லைன்னு தான் நாங்கள் சொல்லுவோம். எங்களுக்கு வேணாம், எங்களுக்கு பஸ் இதெல்லாம் அந்த காசில் இருந்து விலைவாசியை குறைச்சிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ சிலிண்டர்லேருந்து முதல் கொண்டு எல்லாமே நீங்கள் குறைச்சின்னு வந்தீங்கன்னா மக்களுக்கும் கொஞ்சம் கை கொடுக்க செய்யும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். மக்கள் என்ன பண்ணாங்க, மிடில் கிளாஸ் ஒன்றுமே பண்ண சொல்ல. ஒரு நாளைக்கு வியாபாரம் ஆகுது, வியாபாரம் ஆகாமல் போகுது. இதை வச்சு தான் குடும்பத்தை நம்ம ஓட்டுறோம், எல்லாமே பண்ணுறோம். இந்த பாருங்க, இன்றைக்கி எல்லாம் ஃபுல்லாக வியாபாரமே இல்லை. என்ன பண்ணுவாங்க மக்கள் மேலே போட்டு தனிச்சிங்கன்னா ஒன்றும் இல்லை. இருக்கிறவங்க எல்லாம் சந்தோஷமாக தான் இருக்காங்க. இல்லை மக்கள் மிடில் கிளாஸ் மக்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறோம். அதில் நீங்களாக இருந்தாலும் சரி, அதில் நானாக இருந்தாலும் சரி, ரொம்ப கஷ்டப்படுறோம். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆல்ரெடி நாங்களே ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம் வியாபாரம் இருக்கும்போது கடையில். இப்போலாம் வந்து ஒரு கடைக்கு ஜென்ரேட்டர் போட்டால் கஸ்டமர் ஏறுது, ரொம்ப கஷ்டம். எப்படின்னா ஒரு நாள் தான் காலியாக இருக்கும் ரோடு வந்தாங்கன்னா. இப்போல்லாம் கஸ்டமர் இல்லாததுனால கரண்ட் ஆஃப் ஆகிடுது, கரண்ட் பில் அதிகமாகிடுது. யூனிட்டுக்கு அவ்வளோ ரேட்டு வச்சா இப்படி தான் நாங்கள் என்ன பண்ணுறதுனே தெரியல. எங்களுக்கும் வியாபாரம் எதுவுமே இல்லை, கஷ்டமாக இருக்குது ரொம்ப. அதாவது மக்களுக்கு ஒன்று இலவசம்னு ஒன்று எதுவும் வருதோ அதுலேருந்தே முடிஞ்சிச்சு. ஒரு இலவசம்னு ஒன்று கொடுத்தாங்கன்னா அடுத்தது பெருசாக தான் எடுக்க போகிறாங்க. அது எல்லாருக்கும் மக்கள் தெரிஞ்சது தான். அது ஒன்றும் புதுசு கிடையாது. இதை எதுவும் மாற்றவும் முடியாது. நடக்கிறது நடக்க தான் செய்யும். அதனால் எதுவுமே இது பண்ண முடியாது. இப்போ பஸ்ஸு கட்டினா 5 ரூபான்னு ஃப்ரீன்னு கொடுத்தாங்க. ஒரு லேடிஸுக்கு எவ்வளோ டிக்கெட் வரும்? இப்போ இங்கேருந்து போனாக்கா 5 ரூபா ஃப்ரீ. எல்லாருக்கும் ஃப்ரீ கிடையாது, மகளிருக்கு தான் ஃப்ரீ. 5 ரூபா கொடுக்குறாங்கன்னா உங்கள் தள்ளிலேருந்து 10 ரூபா எடுக்கிறாங்கன்னு தானே அர்த்தம். ஒரு வியாபாரம் பண்ணாலும் அதுதான் ஒரு இது. இப்போ ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்கன்னா, இப்போ நீங்கள் எம்சிரோட வந்துக்கிறீங்க, துணி கடையில் ஒரு ஆடி ஆஃபர் கொடுக்குறாங்கன்னா என்ன இது? 100 ரூபா கொடுக்குறாங்கனாக்கா உங்ககிட்டேருந்து 200 ரூபா நாங்கள் மற்ற பொருளை சம்பாதிக்கிறேன்ட்டு தான் அர்த்தம். அது வந்து இயல்பு தான். மக்கள் வந்து புரியாதவங்களுக்கு இலவசம், புரிஞ்சவங்களுக்கு அது செலவு. இதுதான் வித்தியாசம், வேறு எதுவும் கிடையாது. 1000 ரூபா தராங்க, மைனஸ் பண்ணுறாங்க. ஆனால் இப்போ இந்த 1000 ரூபா கொடுத்துட்டு இந்த மின்சாரத்தை ஏற்றினாக்கா அதுக்கும் எதுக்கும் டேலி ஆச்சு. ஆனால் அவர் கொடுத்த பிரயோஜனம் கிடையாது. மின்சார கட்டணம் ஏற்றுனாங்க, எல்லா விலைவாசியும் ஏறும். சாதாரணமாக மின்சாரம் நினச்சிடும். இப்போ நீங்கள் ஹோட்டலில் போனாக்கா மின்சார கட்டணம் ஏற்றுனாங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு இட்லிக்கு ஒரு 10 ரூபாய் இட்லி, ஒரு 5 ரூபாய் இட்லி ஆகும். அப்புறமா 20 ரூபாய் இட்லி ஆகும். இதே போயினே தான் இருக்கும். வியாபாரத்தில் வந்து ரொம்ப நஷ்டமாகும். அடித்தட்டி மக்கள் வருமானம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. வருமானம் இருந்தாக்கா எதுனா ஒன்று டாலி பண்ணலாம். ஆனால் வருமானம் இல்லாமல் அரசாங்கம் வந்து அடி மேலே அடி ஏழைங்க மேலே தான் கொடுக்குறாங்க. இது வந்து மாற்றம் கொண்டு வரணும்.
இது சரியில்லை. இந்த செய்தி அரசாங்கம் ஏன்னா மின் கட்டணத்தை உடனே தமிழக அரசாங்கம் மத்திய அரசாங்கமும் உடனே வாபஸ் ஆகணும். புரியுதா? இங்கே அந்த அதானிக்கும் அம்பானிக்கும் தான் அரசாங்கமே வேலை செய்யுது. ஆனால் ஏழைங்க பக்கமே வெற்றிங்க போகிறாங்க. 3வது முறையாக மோடி கழிச்சு கூட நாட்டு மக்கள் என்ன செஞ்சா சொல்லுங்க. திருப்பியும் அதே மாதிரி தான் விலைவாசி ஏறினே போகுது. தக்காளி விலை இன்னைக்கு 80 ரூபா கிலோ. அது போயிருந்தா இருக்கும் 100 ரூபாய் ஆகிடும் அப்புறமா. அப்போ இதே மாதிரி இருந்தாக்கா ஏழைங்க என்ன சார் செய்வாங்க? ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆனால் இப்போ கூட ஒன்றுமே இல்லாமல் வியாபாரம் இல்லாமல் அவன் வெறும் சரியாக இருக்காங்க. போனி பண்ணாமல் இருக்காங்க. இந்த மாதிரி விஷயத்தில் அரசாங்கம் ரொம்ப கவனம் செலுத்தணும். அது ரொம்ப கஷ்டம். மின் கட்டணம் ஏற்றுனது இப்போ வருமானம் இல்லாதனால மின் கட்டணமெல்லாம் கட்ட முடியாது. அதனால் கம்மி பண்ணி ஆகணும். முதலமைச்சர் தான் தயவு செஞ்சு அதை கம்மி பண்ணணும். ஏன்னா கஷ்டப்பட்ட குடும்பங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க? வருமானம் இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அன்னன்னைக்கு உழைக்கிறதே பெரும்பாடாக இருக்குது. புதுசுல 100 யூனிட் கம்மியா யூஸ் பண்ணா ஃப்ரீ. பழசுல அப்படி கிடையாது. எல்லாருக்கும் இப்போ நீ 100 யூனிட் நான் என்ன சொல்றேன், எங்களுக்கு வேணவே வேணாம். அந்த 100 இதுவே எங்களுக்கு வேணாம். நார்மலா போட்டு இதுலயே உங்களுக்கு கரண்ட் பில் கம்மி பண்ணாவே போதுமே சார். எங்களுக்கு என்னத்துக்கு 100 யூனிட் ஃப்ரீ? அது மேல போட்டுட்டு மறுபடியும் அதுக்கு ஒரு வம்பு வச்சு இதை ஏற்றி வச்சிருக்காங்க பாத்தீங்களா? அது இன்னத்துக்கு தான் இது தானுக்கு தின் கணக்கு பாத்தீங்கன்னா கரெக்டா வந்தது. அது இன்னத்துக்கு தான் அது தேவையில்லையே. நீங்க பழசாவே பண்ணிக்கலாமே. ஜனங்கள்லாம் கரெக்டா இருக்காங்க சார். அவங்களுக்கு இப்ப நானா இருந்தாலும் ஏசி போட்டாலும் இவ்வளவு கரண்ட் பில்லா இவ்வளவு சிக்கனமா பண்ணணும்னு சொல்லி வீட்டுக்கு ஆயிடுது. அதெல்லாம் கரெக்டா பண்றவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க, ஃபாலோ பண்றவங்க. அதுல இருக்கப்பட்டவங்க தான் வேணா செலவு பண்ண முடியே தவிர மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்கலாம் இதெல்லாம் பார்த்து போடணும், இவ்வளவுதான் நம்மள கட்ட முடியும், நம்ம இவ்வளவு பார்த்து சிக்கனம் பண்றவங்க பண்ணிட்டு தான் சார் இருப்பாங்க. அதெல்லாம் இது சொல்ல முடியாது. முடியாதுங்களே. 100 யூனிட் கீழேனா ஒரு டிவி ஒரு ஃபேனு அப்படி யூஸ் பண்ணாதான் 100 யூனிட் கீழே வரும். ஆனா இன்னைக்கு அத்தியாவசியம் வீட்டில் ஒரு கிரைண்டரு ஒரு வாஷிங் மிஷினோ எல்லார் வீட்லயும் இருக்குது. அதாவது ரொம்ப கீழே இல்லாம நடுத்தரமா பசங்க ஸ்கூலுக்கு போறாங்க வராங்க அப்படின்னும் போது அவங்களும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே வேலைக்கு போற இடத்துல இது ரொட்டீனா யூஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. அப்போ 100 யூனிட் கீழே கண்டிப்பா கரண்ட் யூஸ் ஆகுது. கண்டிப்பா 100க்கு மேல தான் 200 300 யூனிட் 600 யூனிட் வரைக்கும் போகுது. அதனால இதை தவிர்க்க முடியாத விஷயம். ஒரு மொபைல் சார்ஜ் இல்லைன்னா கம்யூனிகேஷனே விட்டு போயிருது. ஊர்ல என்ன நடக்குதுன்னு கூட தெரிய மாட்டேங்குது. அதனால ஈபி ரொம்ப அத்தியாவசியமான ஒரு பொருள். பாலுக்கு விலை ஏற்றிட்டாருங்க. அதை ஒன்றும் பண்ண முடியல. ஒரே ஒரு டீ சாப்பிட்ணுன்னா கூட யோசிச்சு தான் சாப்பிட்றாங்க. அவங்க டீயே மட்டுமே சாப்பாடாக யூஸ் பண்ணுற மக்கள் இன்னும் கூட நம்ம நாட்டில் இருக்காங்க. இது பேசிக்காக வீட்டில் அன்றாட தேவை கரண்ட் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஒரு போர் போட்டு தண்ணி கூட எடுக்க முடியாது, குளிக்க முடியாதுங்க. சென்னையில் தண்ணி இல்லாமல் இருக்க முடியாதுங்க. அப்போது ஈபி ரொம்ப முக்கியமானது. அதனால இதை கொஞ்சம் கம்மி பண்ணிங்கன்னா இல்லை பழைய டேரிஃப்கே போனீங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லையா இந்த 100 யூனிட் கூட வேண்டாம், எங்களுக்கு ஃப்ரீ வேணாம், எங்களுக்கு பழைய டேரிஃப் கொடுங்க, எங்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும். எப்போவுமே ஓல்ட் இஸ் கோல்டுன்ற மாதிரி தான். பழசுன்றது எப்பவுமே பெஸ்ட்டு, நியூன்றதுல வேஸ்ட்டு தான். அது பழைய டேரிஃப்லாம் இருந்தால் நல்லா இருக்குன்றீங்களா? ஆமாம், பழைய டேரிஃப் நல்லா தான் இருந்தது. அப்போ கம்மியானது, எல்லாருக்கும் பயன்பாட்டு கரெக்டாக இருந்தது. புதுசுன்றது அந்த அளவுக்கு இது கிடையாது. என்னதான் அவங்க 100 யூனிட் ஃப்ரீன்னு கொடுத்தாலும் விவசாயிகள் அது இதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் என்னை பொறுத்தோன்னா கண் தொடப்பு வேலையாக தான் நான் நினைக்கிறேன். இப்போ 1000 பேர் இருக்காங்கன்னா 1000 பேருக்கு அந்த இது போய் சேருதா? கிடையாது. லட்சக்கணக்கான பேர் எல்லாருக்கும் போய் சேர போகிறது கிடையாது. யாருக்காவது தானே போகுது, எல்லாருக்கும் கிடைக்கிது கிடையாது. நான் சொல்லிட்டேன் முன்னாடியே ஃப்ரீன்றாங்க. அங்கே பார்த்தா எங்கே லெஸ் பண்ணி காட்டுறாங்க. அவங்க ஈபி இது நோட் பண்ணுறப்போ இவ்வளோ யூனிட் ஓடி இருக்கு, இல்லை நான் 100 யூனிட் நான் லெஸ் பண்ணுறேன்னு சொல்லி ஏதாவது போட்டிருக்காங்களா? எந்த தெரியாது, எதுலையுமே கிடையாது. அவங்க பாட்டுன்னு போட்டு கொடுக்குறாங்க. அது எழுதுறது கூட புரியாது நம்ம மக்களுக்கு. இது எத்தனை வாங்கிட்டுனா அங்கே ஒரு பில்லு வரும், அதை ஒரு 2 நாள் இது பண்ணால் அதுக்கு ஒரு சார்ஜஸ்ஸு, அதுவும் தெரியாமல் போட்டு கொடுத்துட்டு தான் வரணும். இல்லைன்னா லைனை கட் பண்ணிட்டு போயிடுவாங்க. வீட்டில் இருக்கிற பசங்க இதெல்லாம் நினைக்கிறப்ப என்ன பண்ணுவாங்க? நடுத்தர மக்கள் எப்படியாவது அதை கட்டி தான் அவனை வேறு வழி கிடையாது. ஈபி பில் இப்போ கட்டுறீங்க போறீங்க, எவ்வளோ காசு கட்டுவீங்க? 2 மாதத்துக்கு 2000 ரூபா இந்த மாதிரி 2000 ரூபா ஆகுது. வந்துடுது. எப்படியும் எனக்கு இந்த மாதம் 1500 ரூபாய் வந்துச்சு. ஈபி கார்டு இருந்தே வந்துச்சு. மின்வெட்டு அடிக்கடி ஏற்படுது, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதுவும் எழுதுதான் சார். கேட்டால் அங்கே கேபிள் ஃபால்ட்டு இங்கே கேபிள் ஃபால்ட்டுன்றாங்க. இதோ இப்போலாம் லீடிங் எடுக்குது, வரது கூட கிடையாது. முந்திலாம் லீடிங் எடுத்தாங்க, எழுதி கொடுத்துட்டு போவாங்க. இப்போ கேட்டால் ஆஃபீஸில் எடுத்துங்கன்றாங்க. ஆஃபீஸில் போனால் இங்கே நம்ம கிட்ட மீட்டரில் ஒன்று காட்டு, அங்கே போனால் அங்கே ஒரு லீடிங் வருது. கேட்டாக்கா அது எதுன்னு சொல்கிறாங்க. 100 யூனிட் ஃப்ரீ, அது கம்மின்றாங்க. எந்த ஈபி கார்டில் 100 யூனிட் நாங்கள் கழிச்சு நான் போட்டு விட்றேன், எந்த ஈபி இதில் சொல்லுங்கள் பார்ப்போம். எதுலையுமே வராது. கேட்டாக்கா நாங்கள் லெஸ் பண்ணி தான் கொடுக்குறோம் இதுதான்றாங்க. அது இப்போ இப்படி இருக்கப்பட்ட ஆளுங்க தெரியாது. இப்போ அன்றாட இதில் இருக்கிறவங்க, ஒரு நடுத்தர இது இருக்கிறவங்களும் கீழே இருக்கிறவங்களோட அதிகமாக பாதிப்பு நடுத்தர மக்கள் தான். மேலே இருக்கவங்களுக்கும் கவலை கிடையாது, கீழே இருக்கிறவங்களுக்கும் கவலை கிடையாது. நடுத்தர இருக்கவங்க தான் அதிகமான பாதிப்பு இது. சார், இப்போ தமிழக அரசு கடுமையான நிதி நெருக்கடினால தான் இந்த விலையை ஏத்துறேன்னு சொல்கிறாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதான் சார், இந்த 1000 ரூபான்றது ஃப்ரீன்னு கொடுத்தாங்க. ப்ளஸ் பஸ்க்கு லேடிஸுக்கு ஃப்ரீன்னு கொடுத்தாங்க. எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் இதில் திணிச்சிட்டாங்க.
நிதி சுமை எல்லாத்துலேயும் தான் இருக்குது அவங்களுக்கு. இது திடீர்னு வந்து இது மாதிரி இப்போ பொருளாதாரம் இது மாதிரி இருக்குது, வியாபாரம் இல்லை. இப்போ வந்து மின் கட்டணம் உயர்த்துறது எங்களுக்கு பாதிக்க தான் செய்யுது. அது வேறு வழியில் அவங்க ஏதாவது பண்ணலாம். அவர் ஏன் அப்படி ஏற்றினாரு அதுதான் இப்போ கேள்வியாக இருக்குது. இப்போ எல்லாமே அதான் பேசிக்கிறாங்க. கரண்ட் பில்னாலே பயப்படுறாங்க. இப்போ கரண்ட் லைட்டு போடுறதா, ஃபேன் போடுறதா, ஃப்ரிட்ஜு வாங்குறதான்று, அதனால எதுவுமே போடாத கூட உக்காந்துருக்காங்க ஒரு சில பேர். நாங்களாம் இப்போ கொஞ்ச நாள் அப்படி தான் இருக்கிறோமே. ஏன்னா எங்களுக்கு 3000 3500 வருதாலேயே. ஸோ நீங்கள் அந்த மின் தேவையை வந்து கம்மி பண்ணிங்கன்னா நல்லா இருக்குங்களா? எவ்வளோங்க சார் கம்மி பண்ணுறது? ஒரு வீட்டில் ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், டிவி எல்லா பொருளும் இருக்குது. எப்படி கம்மி பண்ண முடியும் சொல்லுங்கள் பார்ப்போம். நம்ம தேவையான பொருள் தான் இது எல்லாமே. யூஸ் பண்ணுற பொருள் தான் எல்லாமே இருக்குது. எதுவுமே கம்மி பண்ண அவசியமே நம்மளுக்கு இல்லையே அதில். அதெல்லாம் ஏறதான் செய்யுது. அவங்க கம்மி பண்ணால் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் சார். 100 யூனிட் வந்து அது சும்மா பேச்சு சார். அது அடித்தடி மக்கள் வந்து அன்றாட வந்து உழைக்கிறவங்க ஏதாவது ஒரு ஃபேன் 2 யூனிட் 100 யூனிட் வந்து ஏற்று. ஏன்னாக்கா ஃபஸ்ட்டே அரசாங்கம் என்ன சொன்னாக்கா, மாதத்தில் ஒரு வாட்டி நாங்கள் கணக்கு எடுப்போம் சொன்னாங்க. ஆனால் அது தேர்தல் வாக்குறுதியாக தான் இருக்குது. அந்த வாக்குறுதி ஒன்றும் நிறைவேற்றலை. ஏன்னா மாதம் நீங்கள் கணக்கு எடுங்க, அப்போ வந்து டேலி ஆகும். ஏழைங்களுக்கு டேலி ஆகும் 100 யூனிட். 2 மாதத்துக்கு வாட்டி நீங்கள் கணக்கு எடுத்ததுனால இது ஏழைங்களுக்கு பாதிப்பு தான். அது ஒரு மாதம் எடுங்க. அது ஏன் சொன்ன கோரிக்கை நீங்கள் உடனடியாக நீங்கள் நிறைவேற்றணும். ஏன்னா தேர்தலுடைய உங்களுடைய கோரிக்கை அது. இப்போது முக ஸ்டாலின் எலெக்ஷனில் நிற்கும் போது அவர் கொடுத்த கோரிக்கை என்னன்னாக்கா, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 100 மாதம் ஒரு மாதமாக நாங்கள் கணக்கெடுப்பு சொன்னாங்க. ஆனால் அந்த கோரிக்கை இன்னும் அவங்க பரிசீலிக்க பண்ணல, இன்னும் நிறைவேற்றலை. ஆனால் அந்த மாதிரி கோரிக்கை கொண்டு வந்தாக்கா இந்த 100 யூனிட்டும் அந்த ஏழைங்களுக்கு சேரும். அந்த மாதிரி செய்யுங்க, அப்போ தான் இது டாலி ஆகும். விலைவாசி ஏற்றினா டாலி ஆகும். ஆனால் நீங்கள் மாதம் பண்ணுறது நீங்கள் விட்டுட்டு வருஷம் நீங்கள் விலை ஏற்றினேருந்தாக்கா அப்போ ஏழைங்க எப்படி ஆகும்? அது ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஆனால் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு சொன்ன நீங்கள் கோரிக்கை நீங்கள் நிறைவேற்றுங்க, அதுக்கப்புறம் ஏழைங்க இந்த மாதிரி ஏற்றத்தாழ்வுக்கு அவங்க ஒத்துப்பாங்க. ஆனால் இப்போதைக்கு நீங்கள் அது பண்ணாமல் நீங்கள் வருஷம் ஏற்றினேருந்தாக்கா இது சரியாக இருக்கும். ஏழைங்க ரொம்ப பாதிப்படுவாங்க. GRT Jewelers. Meenakshi Academy of Higher Education and Research. Admission open. Apply online. நம்ம சென்னை சில்க்ஸின் பெருமை மிகு ஆடி சேல். தரமான